மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அல்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டி ப்ராசஸிங். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டி ப்ராசஸிங். நம்ம வந்து 4th சாப்டரில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டி ப்ராசஸிங். ஸோ மல்டி ப்ராசஸிங் அப்படின்னா அந்த மோர் தேன் ப்ராசஸ் வந்து அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ணுறது பேர் வந்து மல்டி ப்ராசஸிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டி ப்ராசஸிங். இட் ஹேஸ் 2 or more ப்ராசஸர் ஃபார் எ சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸில் வந்து 2 or more ப்ராசஸர் பண்ணக்குள்ள நம்ம வந்து அது பேர் வந்து மல்டி ப்ராசஸிங். மல்டி ப்ராசஸிங்னது ஸோ மல்டி ப்ராசஸிங்னா இட் ஹேஸ் 2 or more ப்ராசஸர். 2 or more processor for single running process. பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் நம்ம வந்து ஒரே சிங்கிள் ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணதுலேயே வந்து டூ ஆர் மோர் ப்ராசஸ் பண்ணோம். ஒரு சிங்கிள் ரன்னிங்கில் நம்ம வந்து ஒரு டைம் வந்து ரன் பண்ணக்குள்ளேயே 2 or more ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டி ப்ராசஸிங். So processing takes place in parallel is known as parallel processing. What is meant by parallel processing? Processing takes place in parallel. நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணக்குள்ள நம்ம வந்து எப்படி அந்த பிளேஸ் எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேரலாக எடுத்துச்சு அப்படின்னா பேரல்னா இஸ் நோன் as parallel processing. அதுக்கு பேர் வந்து parallel processing அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து since the execution takes place in parallel, this feature is used for high speed execution with increase the power of computing. ஸோ இந்த பேரல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள அதனுடைய பிளேஸ் வந்து பேரலில் எடுத்துச்சுன்னா அப்படின்னா இது வந்து ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன். பேரல் ப்ராசஸிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹை ஸ்பீடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் ஃபீச்சர் இஸ் ஃபார் ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் வித் இன்க்ரீஸ் த பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டிங்குடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்யூட்டிங் அப்படின்னா வந்து கால்குலேஷனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எடுத்து சொல்கிறோம். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹை ஸ்பீடில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம வந்து பேரல் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து பேரல் ப்ராசஸ் பண்ணுறோம். அதுமாதிரி கால்குலேஷனுடைய ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் ஷேரிங், எப்படி வந்து இருக்கிற டைம் வந்து எப்படி ஷேர் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் ஷேரிங். இட் அலோவ்ஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த மல்டிபிள் டாஸ்க் ஆர் ப்ராசஸ் கன்கரண்ட்லி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்திங்கன்னா இட் அலோவ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் மல்டிபிள் டாஸ்க் த ப்ராசஸ் ஆஃப் கன்கரண்ட்லி. அட் அ டைமில் வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ணக்குள்ள ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு 5 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கேன். ஜாப் A, B, C, D, E இதுமாரி ஒரு 5 ஜாப் இருக்குன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். அந்த டைம்குள்ளே வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அதுதான் வந்து டைம் ஷேரிங். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார் ஈச் டாஸ்க் ஃபிக்ஸ்டு டைம் இஸ் அலோகேட்டட். பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த டிவிஷன் ஆஃப் டைம் இஸ் கால்டு டைம் ஷேரிங். ஒவ்வொன்றுக்கும் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டிவிஷன் ஆஃப் டைமிங் இஸ் கால்டு என்ன சொன்னாங்கன்னா டைம் ஷேரிங். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா the processor switch rapidly between the various process after the time is elapsed or the process is completed. ஸோ ப்ராசஸர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் ஏவுக்கு, டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அடுத்து பிக்கு போகும், அடுத்து அந்த டைம் முடிஞ்சுன்னா சிக்கு, அப்புறம் டிக்கு, அதுமாரி ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டைம் வரையும் தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். டைம் முடிஞ்சுன்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். அந்த ஒர்க்கு முடிஞ்சாலும் முடியலனாலும் சப்போஸ் கம்ப்ளீட்டட்னா ஓகே அடுத்ததுக்கு போய்டும், கம்ப்ளீட் ஆகலைன்னா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு தான் போகும். ஏன்னா டைம் முடிஞ்சிச்சு, டைம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஷேரிங்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் தான் அந்த ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் முடிஞ்சுன்னா அடுத்த ப்ராசஸ் போய்டும். ஸோ இதுமாரி மல்டிபிள் ப்ராசஸ் வந்து அட் அ டைமில் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் assume that there are 3 process. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது, P1, P2, P3, and the time allocated for each process. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. P1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30, P2 40, P3 வந்து 15 minutes. அப்போ வந்து P1 ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes வரையும் தான் வந்து P1 எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்த 31 அப்புறம் ஒரு 40 minutes வந்து P2 எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்புறம் ஒரு 15 minutes வந்து P3 எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ திரும்பவும் வந்து என்ன பண்ணோம், P1 அப்புறம் P2 P3 இதுமாரி இந்த கம்ப்ளீட் பண்ணுற வரையும் வந்து டைம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த டைம் முடிஞ்சோடனே அடுத்தது போய்டும். 30 இப்போ P1க்கு வந்து 30 minutes-ஆ, இப்போ 30 minutes வரையும் தான் P1 ஒர்க்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் 30 minutes-குள்ளார நம்ம அந்த ஒர்க்கு முடியலான்னு வச்சுக்கேன், ஒர்க்கு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னா வந்து அடுத்ததுக்கு போய்டும். ஏன்னா டைம் முடிஞ்சிடுச்சு. P2 போகும், அதை ப்ராசஸ் பண்ணணும். அந்த டைம் முடிஞ்சோடனே P3 போகும், திரும்பவும் வந்து P1 வரும், P2 P3 இந்த ஜாப் முடிகிற வரையும் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து டைம் ஷேரிங். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டைம் வந்து 3 ஜாப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து டைம் ஷேரிங், இது பேர் நம்ம சொல்லணும் வந்து. ஸோ அதுமாரி ப்ராசஸ் P1, P2, P3 ஒவ்வொருக்கு டைம் ரெஸ்பெக்ட்லி. If the process P1 completes within 20 minutes, P1 process வந்து 20 minutes-ல கம்ப்ளீட் பண்ணணும். Then processor takes the next process P2. 20 minutes கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே அடுத்து P2 போகும் for execution. P2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். If the process P2 would not complete within 40 minutes, நம்ம 40 minutes-ல வந்து இது கம்ப்ளீட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, then current process P2 will be paused and switch over to next process P3. அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு P3க்கு போய்டும். ஏன்னா டைம் வந்து 40 minutes முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால் P3 போய்ட்டு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும். சப்போஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் வந்துடும். திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு P3 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பவும் P1 போகும், அப்புறம் P2 போகும், P3 போகும். இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் ஷேர்டு டேட்டா அண்ட் ஃபைல். Distributed operating system, what is the main use of a distributed operating system? Is used to access shared data and file. நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஃபைல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஃபைல்லாம் என்ன பண்ணலாம், வேறு ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து that reside in any machine around the world using internet and intranet. நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்மகிட்ட டேட்டா ஃபைல் ஷேர் பண்ணலாம், அல்லது இன்ட்ராநெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா ஃபைல் வந்து ஷேர் பண்ணலாம். அரௌண்ட் த வேர்ல்டு, நம்ம வேர்ல்டில் எந்த இடத்துல எந்த மிஷின் இருந்தாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். த யூசர்ஸ் கேன் ஆக்சஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் அவைலபிள் ஆன் தேர் ஓன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓனாக வச்சுக்கணும்ல. த அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வந்து ஒரு 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் ஆர் அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? Advantage of distributed operating system. So first points பார்த்தீங்கன்னா a user at one location can make use of all the resource available at another location over the network. So the user at one location, so user வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, can make use of all the resource available at another location. ஸோ ரிசோர்ஸ் எல்லாமே வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ ஓவர் த நெட்வொர்க் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மெனி கம்ப்யூட்டர்ஸ் ரிசோர்ஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் நெட்வொர்க்ஸ். ஸோ நம்ம ஒரு கம்ப்யூட்டருடைய ரிசோர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக இதில் வந்து நெட்வொர்க் மூலிமா என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர் அண்டு கிளைண்ட். கஸ்டமருக்கோ கிளைண்ட்டோ வந்து என்ன பண்ணலாம், இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். 2 பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், கஸ்டமர் அண்ட் கிளைண்ட். ஸோ மெனி கம்ப்யூட்டர்ஸ் ரிசோர்ஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்வொர்க். நெட்வொர்க் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம வந்து கம்ப்யூட்டருடைய ரிசோர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டருடைய லோட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது சர்வர், அதனுடைய லோடு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அப்படிதான் நம்ம எல்லா சிஸ்டத்தையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லை, ஒரு மெயின் சிஸ்டத்தில் இருக்கும், அங்கேருந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதான், அது வந்து லாஸ்ட்டு டாபிக் இந்த சாப்டர் முடிவது. ப்ரொமனெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ப்ரொமனெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ப்ரொமனெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமனெண்ட் ஓஎஸ் என்னென்ன இருக்குது, யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு. இது எல்லாமே வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரொமனெண்ட் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் ஆர் த ப்ரொமனெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு. இது எல்லாமே வந்து ப்ரொமனெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். GUI அப்படின்னா நம்ம வந்து மெனுஸ் இருக்கும், செலெக்ஷன்ஸ் இருக்கும், கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஐகான்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும், மெனுஸ்லாம் இருக்கும், அதுதான் வந்து GUI. ஸோ மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரி, இப்போ இனிமேல் வரக்கூடிய மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GUI. GUIனா அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஜினா கிராஃபிக்கல், யூனா யூசர், ஐனா அது இன்டர்ஃபேஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா GUI lets use to your mouse to click icons. GUI அப்படின்னா என்ன, மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணும், மவுஸ் வச்சு டு கிளிக் த ஐகான்ஸ், பட்டன்ஸ். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறது, ஐகான்ஸ் வச்சு, ஐகான் வந்து மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறது, பட்டன்ஸை கிளிக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து GUI கான்செப்ட். அண்ட் நம்ம மெனுஸ் செலக்ட் பண்ணுறது அண்ட் எவ்ரிதிங். ஸோ எல்லாமே இஸ் கிளியர்லி டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன் யூஸிங் காம்பினேஷன் ஆஃப் கிராஃபிக்ஸ் அண்டு டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதான் வந்து GUIனா ஐகான்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும், மெனுஸ்லாம் கிளிக் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து GUI. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாப்டர் நெக்ஸ்ட்டு